வழி பயணத்திலும் துணையாயிருந்து இத்தனை ஆண்டுகளாக எங்களை வழிநடத்தி வருகிற எங்களுக்கு துணை புரிய உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது நமக்கு வேண்டிய தனிப்பட்ட விண்ணப்பங்களை நற்கருணை ஆண்டவரிடம் மௌனமாக எடுத்துரைப்போம். இந்த அன்னையின் திருத்தலத்தை இன்று தேடி வந்தபோது என்னென்ன ஜபங்களை, வேண்டுதலை, மன்றாட்டுக்களை மனதிலிருத்தி வந்தோமோ, என்னென்ன காரியங்களுக்காக மன்றாட வேண்டும் என்று விரும்பி வந்தோமோ, அந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நம் நற்கருணை ஆண்டவரிடம் பெங்களூர் வரை, கோயம்புத்தூர் தொடங்கி மதுரை, திண்டுக்கல், மணப்பாறை, தென்காசி என்று தமிழகத்தினுடைய அனைத்து பகுதியிலிருந்தும் அன்னையினுடைய பக்தர்கள் அலைகளாக திறந்து வந்திருக்கின்றனர். தமிழகத்தின் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் கோவா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி, கேரளா என்று இனம் மொழி பார்க்காமல் அன்னையினுடைய பக்தர்கள் இந்த ஆண்டு பெருவிழாவை கண்டு தரிசித்து அன்னையுடைய அருளை பெற வந்திருக்கின்றார். வெயில் என்று பாராமல்
500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டருக்கு அப்பால் நடந்து வந்து அன்னையுடைய முகத்தை பார்த்து ஆவே மரியா மரியே வாழ்க என்று பின் அதிர முழங்குகின்ற பொழுது தங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்ததாக எண்ணி அன்னையுடைய அருளை பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்காகவும் திருத்தலத்தின் சார்பாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்னையுடைய அருளாலும் ஆசிராலும் இந்த 2024ஆம் ஆண்டினுடைய ஆண்டு பெருவிழாவானது அருளை தருகின்ற ஆசிரியர் விழாவாக மாற வேண்டும். நீங்கள் நினைத்த எல்லாம் அனுகூலமான வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறோம். Dear parishioners and the Lady of Health Velangani pilgrims, we warmly welcome you to this annual feast 2024. People from different parts of the state of Tamil Nadu, from Kanyakumari, from Chennai, from Vellore, from Bangalore, from Coimbatore, Madurai, Tindigal, all the people, the devotees of Lady of Velangani have flocked to the shrine basilica without having any difficulties, any problems, to pray, to intercede to our Blessed Mother, that our Mother can bless them and guide them and protect them. When they come to the shrine, they forget themselves, they shout in a loud voice, Ave Maria. So this gives them the perfection and the perfection and the fulfillment that their prayers are fulfilled. Their intercessions are heard, so they forget themselves. So we warmly welcome you for your stay here, for your residence to Velangani, that our Blessed Mother, Our Lady of Velangani, may bless you, may guide you, may protect you, so that you may experience the benevolence and the grace that our Blessed Mother has for you, and we pray for you. We wish you all the best for this 2024 Our Lady of Velangani annual feast. புதிய மறைநூல்களை கொண்டாட பொருட்டு நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை ஏற்றுக்கொள்வோம்.